ஹே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ஷோ 100% லவ் நிகழ்ச்சி ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எப்போ போல நான் உங்கள் அயோபான் பிரியா வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி முழுக்க காதலை பற்றி பல விஷயங்கள் நாங்கள் சொல்ல கேட்க போகிறீங்க. அதே மாதிரி காதலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்போம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ இல்லை காதலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல கேட்போம். அதை தாண்டி காதல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு நம்ம கூட பிரியா இருக்காங்க. இல்ல பிரியா? ஆமா, அதாவது நாங்க தான் வந்து வயதில் மூத்தவர்கள் அப்படின்ற மாதிரியே ட்ரீட் பண்றது. ஐயோ பாவமே, அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல நானு நிறைய விஷயங்கள் நீ சொல்லுவே எப்போமா பொதுவாவே அந்த மாதிரி தாட்ல போன மாதிரி சொல்றீங்க. ஓகே, சோ லாஸ்ட் ஒரு 2 டேஸா பார்த்தோம் அப்படினா 100% லவ்க்கு என்னால வரவே முடியல. ஆமா, நிறைய பேர் வந்து ஆண்ட்ரியா எங்க வருத்தப்பட்டீங்க மேம். நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவெல்லாம் அப்படினா கொஞ்சம் ஜெலஸியா இருப்பான். டோன்ட் வரி. சோ இன்னைக்கு நீங்க வந்து கண்டிப்பா கால் பண்ணுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். சோ இந்த ஷோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ உங்களோட 100% லவ் யாருக்கு அப்படின்றத சொல்லுங்க, கேட்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். எஸ், அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காலர் வந்து யாரு என்னன்றத நான் பார்த்தலாமா? எஸ், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் ஆண்ட்ரியா. வணக்கம் தமிழ்ச்செல்வி மேம். இப்பதான் பேசி முடிச்சேன், நீங்க வந்துட்டீங்க. வெள்ளிக்கிழமை வரல, திங்கக்கிழமை வரல. ஆமா, என்ன பண்றது, இங்க எல்லாரும் மூஞ்சியும் ஒரு தடையாவது நீங்க எல்லாம் பார்த்தே ஆகணும்னு வாரத்துக்கு இனிமே 2 நாள் தான் உன் மூஞ்ச காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மேம் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணும். ஹலோ டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்களா, இல்லனா வீட்டை விட்டு வெளிய வந்துருங்க. உங்களுக்கு சிவன் கோயில்ல அர்ச்சனை வச்சேன். அப்படியா? ரொம்ப 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 நன்றி. பிரதோஷம், சோமார பிரதோஷம். உங்க நட்சத்திரம் கிடையாது, தெரியாது, பிரியான்னு வச்சேன். ஓ சோ குட், சோ ஹாப்பி. எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பண்ண போற பிரியா நீ? தெரியலையே, என்னைக்காவது உங்களை எனக்கு பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், அதாவது சந்தர்ப்பம் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களை நல்லா ஹக் பண்ணி நான் ஒரு முத்தா கொடுப்பேன். ஓகே, என் பொண்ணு வந்தா கூட்டிட்டு வர்றேன். கண்டிப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நீங்க வந்து உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்குங்களா? ஆமா, அதனாலதான் என் பேர் குஹப்பிரியா. அதான் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதர் அரசாங்கம் தேடி தேடி வருவோதெல்லாம் தினமும் கூடும் தெய்வானம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் அந்த ஐப்பசி திங்களிலும் போதும். அன்றைய ஃபுல்லா தெரியும். அடுத்த காலர் பேசுவாங்கல்ல. தேங்க்யூ சோ மச் மா. எனக்கு உயிர். ஐயோ சோ தேங்க்யூ சோ மச். நீங்க இந்த மாதிரி பேசும்போது இவனுங்கெல்லாம் எனக்கு தெரியும். நேத்து கொடுத்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒருத்தவங்க வரதுனால எப்பவுமே வந்து மனசளவுல பண்றது இல்ல, சும்மா ஃபன்னு. மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து முகம் தெரியாத ஒரு நபர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு காட்டுறாங்கன்னா, ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்மகிட்ட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சும்மானா அந்த அன்பு அந்த நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டாங்க யாருமே, அவ்வளோ இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ அவங்க ஜஸ்ட் உன்னை பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. நமக்காக வந்து சாமி கிட்ட வேண்டுறது, ஸோ பர்சனலாக கோயிலுக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது சாதாரணமாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த விஷயம் தான். நான் சும்மா ஃபன்னா பண்றது தான். எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க, ஆனா எல்லாம் நல்ல பசங்க தான். ஸோ அதனால வந்தோடனே காலையிலே கேட்டுட்டேன், அதனால அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஸோ நான் எதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா, உங்க டாக்டர் கிட்ட சொல்லுங்க, நம்ம புதியுகம் டிவி வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஒரு பேஜ், ஓகேவா? ஸோ இந்த ஷோவை அவங்களும் அங்கே பார்க்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு புதியுகம் _டிவின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க டாக்டருமே இந்த கால்ஸ் எல்லாமே வியூஸை வந்து பார்க்க முடியும். நீங்க பேசுறதும் நாங்க பேசுறதுமே அவங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. நல்ல விஷயம் நீ சொன்னது, கண்டிப்பா அவங்க கேட்டிருப்பாங்க. யூஸ்ஃபுல்லா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏஸ், நம்ம கூட பேசுறதுக்கு அடுத்த காலர் காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம். கேக்குதுங்களா? ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்க. உமா மேம் சொல்லுங்க. உமா மேம் எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? உமா மேம் நல்லா இருக்கும். டீம்ல வராத அனைவரையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா கேட்டதா சொல்றோம். சொல்லுங்க. நீங்க என்ன தமனா மேடத்துக்கு கொஞ்சம் சேரா தெரியறாங்க? இல்ல, அது சரியா தூக்கம் இல்ல அவங்க, அதனால.
சேடா தெரியுறேனா? இல்ல லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா கொஞ்சம் ஸ்லீப் வந்து இல்ல எனக்கு. அதனால கொஞ்சம் அப்படியே டல் ஆகுது. என்ன துரு துரு துருன்னு இருப்பீங்களே. இருக்காங்க அந்த துருத்துருன்னா அது வந்து உடம்புலயே ஊர்னது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மேனிஃபெஸ்டோ அங்கேயே தான் இருக்குது. அதனால தான் மித்தபடி வேற எதுவும் இல்ல. பாத்தாக்கா இன்னைக்கு அவ்வளவா தெரியலையா, அதனால கேட்கணும்னு தோணுச்சு. இல்ல இன்னைக்கு கொஞ்சம் அடக்கமா தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்ல வந்து கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. ஒரே ஃபீலா இருந்துச்சு இன்னைக்கு உங்களை துருதுருன்னு இல்லாத பாக்குறது. ஆமா கொஞ்சம் அதான் சொன்னேன்ல, ஸ்லீப் இல்லை எனக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, சரியா தூக்கம் இல்லை, அதனால ஒரு மாதிரி லைக் லிட்டில் டயர்டா ஃபீல் பண்றேன். மித்தபடி ஐ எம் சோ ஹாப்பி. மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு நீங்க ஜூம் போட்டு வாட்ச் பண்றீங்க பாத்தீங்களா? பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது தூக்கமே வேணும், ஒழுங்கா போகணும், ஒழுங்கா தூங்கணும் நமக்கு வரும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு வாட்ச் பண்றீங்க, கேட்குறீங்க. ஸோ மக்கள் பார்க்குறாங்க நம்ம ஒரு விஷயம் பண்றது ஒழுங்கா பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் இவன் வந்து துரு இருக்கு. ஓகே, ஸ்லீப் மட்டும் தான் கொஞ்சம். ஓகே, சனி ஞாயிறுல 4 பேரும் பேசுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 4 பேர் 4 விதம். ஆமா, எங்க 4 பேர் 4 விதமா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதம் பேசுறாங்க. அபி சார் நீங்க எப்படி 4 பேர் பேச போறீங்க? இல்லைங்க, அது முடியாது. ஒன்லி கேர்ள்ஸ். ஒன்லி கேர்ள்ஸ். இவனால நாங்க கழட்டி விட்டுட்டோம். கேட்டிங்களா? 4 பேர் 4 விதம். அதனால சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கு உங்களோட 100% லவ்? எங்க வீட்டுல பக்கத்து போர்ஷன்ல கொத்தன் இருந்தாங்க, அவங்கள பத்தி சொல்றேன். அவங்க மேல ரொம்ப பாசம். ஓகே, இப்ப இருக்காங்களா, போயிட்டாங்களா? நான் சொல்றேன், அப்ப தெரியும். ஓகே, அவங்க கொரோனா, எங்க வீட்டுல 10 வருஷம் கொத்தன் இருந்தாங்க. கொரோனா பீரியட்ல வந்தாங்க ஊர்ல இருந்து. வயசானவங்க தான். நீங்க தான் ஹவுஸ் ஓனர்? எங்க அப்பா ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. அவங்க சென்னையில தான், டி நகர்ல தான் வீட்டுல வந்து வாடகை வீட்டுல டிஃபன் கடை வச்சுக்கிறாங்க. அவங்க இங்க ஜாமான் போட்டுட்டு பொண்ணு வந்து வேற ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. ஆனா பொண்ணு வீட்டுல இருக்க மாட்டாங்க, தனியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இங்க வந்தா தங்கலாம் போலான்ட்டு. எங்க போர்ஷன் சின்ன போர்ஷன் தான் அது, அதுல இருந்து இருந்தாங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கொரோனா பீரியட் வந்துச்சா, அப்ப வந்து 1 மாசம் தான் வீட்டுல இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப எங்கள்கிட்ட நல்லா பேசல, ஒரு பாசமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், சமையல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாரு. அந்த தாத்தா மாரின்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க சென்னைக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. அவங்க நாள் சொல்றாங்க, நாளைக்கு ட்ரெயின்ல நாங்க போயிடுவோமா, ஜாக்கிரதையா பிள்ளைங்கள பொண்ணுங்கள எல்லாரையும் பாத்துக்கணும், லைஃப்ல இப்படிலாம் வாழணும் அப்படிலாம் சொன்னாலே எனக்கு அழுக தாங்கல. ஒரே என்ன மீறி ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இல்ல அவங்க பொண்ணு வீட்டுக்கு வரும்போது ஒன்னையும் பார்க்க வருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்ன ஆறுதல் சொன்னாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாது. சோ குட். ஏன்னா நம்ம பழகுன அந்த அன்பு வந்து இந்த மாதிரி என்னைக்காவது திடீர்னு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம்ல. டக்குன்னு ஒருத்த மேல ஓவர் அஃபெக்ஷனேட் ஆயிடுவோம். தேம்பி அழுததே இல்ல. கண்டிப்பா அவங்க நம்ம தினமும் பார்த்துருப்போம். ஆனால் வீட்டு கீழே மேலே அந்த ஒரு வலி இருக்கும்ல, எப்பவுமே அவங்களும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் நம்ம பழகிருப்போம் அவங்க கிட்ட. ஸோ கண்டிப்பாக வாடகை வீட்டர்களுக்கு இந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும். அதுவும் அந்த இது யாருக்கு அதிகமாக பாதிக்கும்னா குழந்தைங்களுக்கு இல்லை, எல்லாம் ஒரு செட்டு சேர்ந்துருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சு போகும்போது எல்லாமே டோட்டல் எல்லாமே மாறும்ல, பாவம். கரெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ அழகான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம காலர்ஸ் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், வணக்கம் வித்யா மேம். ஹாய் சார். ஹாய் மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல, 2 பேரும் சௌக்கியமா இருக்கும். நாங்க எப்படி இருக்கோம் நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. பக்காவா இருக்கீங்க, அழகா பக்காவா 10 பொருத்தமும் இருக்கான். தேங்க் யூ so much. நன்றிங்க. என் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, சத்தமா பேசலாமே சார்? கேக்குதா? சூப்பர் கேக்குது. இப்பதான் சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு உங்க 100% லவ் யாருக்கு? எப்பவுமே எங்க ஆளுக்கு தான். உங்க ஆளுக்கு தான், அவருக்கு தான் கொடுக்கணும். வேற யாருக்கு கொடுக்க முடியும்? அவருக்கு மட்டும் தானே. ஆபீஸ் போயாச்சா? சரி, இப்போ வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓ, வொர்க் ஃப்ரம் ஹோம். லவ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ. ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க, வீட்ல தான் இருந்தாலும் டென்ஷன். என்னங்க கூடிய இருந்தாலும் பிரச்சனைன்றீங்க, ஆபீஸ் அனுப்பிச்சு ரொம்ப மிஸ் பண்ணுவோம், போயிட்டு வருத்தப்படுவோம், என்ன இது? இப்போ நம்ம மீட்டிங் போயிட்டு இருக்கோம்ல, ஆமா, அவரு கால் பண்ணானா பிஸி, பிரச்சனையா அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். அது இப்போ நான் கூட ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பழைய எல்லா கான்டெக்ட்ஸும் இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் சொல்றது ரொம்ப பிஸி ஆயிட்டோமா, பெரிய ஆள் ஆயிட்டோமா, இப்படிதாம்மா கோட்னா போடுவோமா, போடுவோமா. ஆமா, அப்படிலாம் ஆயிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் அந்த மாதிரி செல்ல சண்டைகள் வந்தா அப்புறமா நீங்க எல்லாம் சமாளிச்சிடுவீங்கல்ல?
ஏன் மேம் நம்மளால முடியாது என்ன இருக்கு? ஆமா நீங்க என்ன பிரியானே கூப்பிடலாம், நீங்க என்ன மேம்னு கூப்பிடவே வேணாம், பிரியானே ஒன்றும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஓகே சொல்லுங்க வருது நம்ம பேசி பேசி அதுவே வருது. ஆமாமா அது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க அந்த கல்ச்சரை நாங்க உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா. இங்க யாருமே வந்து சார் மேம் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே வந்து கூப்பிடுறதா. பட் நாங்க காலர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் கூப்பிடணும், நீங்க எங்களை கூப்பிடலாம். ஆமா மைண்ட் வைஸ் எப்படி அப்படி பண்றலப்பா. சாரி என்ன சொல்றீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மேம் உங்ககிட்ட கால் பண்ணி பேசி ரொம்ப நாள். எஸ் எஸ் நான் மேடம் கொஞ்சம் பிஸி. அவங்க என்ன சொல்லல, அவங்களே ரொம்ப நாள் ஆயிடுச்சு கால் பண்ணி சொல்றாங்க. ஆமா 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 சூப்பர் சூப்பர். உங்க லவ் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா அப்படியே தொடரட்டும். எங்களோட உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாங்க? கேட்கலாம் சும்மா கேளுங்க, சொல்லுங்க. ஹலோ மேரேஜ் ஆகல சார். அவன் வந்து பிட்ச் ஆஃப்ல இருக்காரு அவரு, அவங்க லவ்ல இருக்காங்க. ஆமா ஓகே ஓகே. காதல் சரி, உங்க காதல் அதான் சொல்றேன்ல, நல்லபடியா தொடர்ந்து நீங்க சீக்கிரமா கல்யாணம் ஆகி நம்ம 100% ஷோக்கு வரணும் சரிங்களா? ஒரு நாள் நாங்க உங்களை இன்வைட் பண்றோம். கண்டிப்பா வாங்க. வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா. Thank you so much for calling Vidya. Love you, take care. ரொம்ப அழகா பேசுனாங்கல. எஸ் அந்த வெக்கம் பட்டே. அட நீ கேட்ட பத்தியா ஒரு கேள்வி, நங்கூரமான கேள்வி அது. ஏய் இல்லையா, எனக்கு தெரியாதுயா. அப்பதான் கேட்டேன். இல்ல அவங்க வந்து லவ்ல இருக்காங்க. சோ லாங் டைம் லவ் அது. சோ அதனால அவங்க அப்பப்ப கால் பண்ணுவாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கூடிய சீக்கிரம் டும் டும் ஆவறதுக்கு எங்க சேனல் சர்வ மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம கூட பேசுற அடுத்து என்ன பண்ணலாம்? காலர் இருக்காங்களா? யா ஹலோ ஹலோ. ஓகே லைன் கட் ஆயிடுச்சு. காதலை பத்தி கேட்கணும் உங்ககிட்ட. காதல் வந்து அதிகமா சண்டை போடுறது யாரு, ஆனா பெண்ணா? நீ சொல்லுப்பா. யாருக்கு அதிகமான பொசசிவ்னஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் சண்டை. ஆண்களுக்கு தான் அதிக பொசசிவ் எப்பவுமே, நான் அதை அடிச்சு சொல்லுவேன். ஓகே பெண்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். இது என்னடா ரொம்ப போச்சு, பெண்கள் தான் அதிகமான பொசசிவ். என்ன இல்ல சீரியஸா அன்பை வெளிப்படுத்துறதும் அதிகமா நான் அன்பை வெளிப்படுத்துறது ஓகே, பட் பசங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது. அதை பொசிட்டிவ் மூலமா காட்டுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தேகப்படுறியா, அது பண்றியா, இது பண்றியா, உங்களுக்கு இது பிடிக்காதா, அது பிடிக்காதா, அப்படி ஒரு ரவுண்டை போட்டு எங்களை அப்படியே லாக் பண்றது. ஆமா நீங்க எங்களுக்கு மட்டும்தான் உரித்தானவர், நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நீங்க எங்களுக்கு மட்டுமே தான், வேற யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பசங்களுக்கு இடிக்கோ முட்டும். அது அப்படிதான். சரி லைஃப் போயிட்டு இருக்குது. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கும் நட்பு வட்டாரம் இருக்கணும்ல. உங்களுக்கு இருக்கணும், பட் அது ஆண்கள் வந்து ஒரு பீரியட்ல வந்து அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல்ல வந்து இந்த ஹக் பண்ற ஒரு விஷயம் எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அப்படி இருக்கு. பட் பசங்க வந்து அதை ரொம்ப ஃப்ரெண்ட்லி எடுத்துக்க முடியாது எப்பவுமே, அது அப்படிதான். ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, லைக் நான் ஒரு பாய் பத்தி சொல்றேன் அப்படின்னா அவன் அப்படி இல்லடா அப்படி சொன்னா கூட உனக்கு தெரியாது, ஒரு பாயோட விஷன் வந்து ஒரு இன்னொரு பாய்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உண்மை உண்மை உண்மை. ஆனா பசங்க வந்து பொண்ணு ட்ரூவா இருந்தா பசங்க ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க. ஓகே ஒரு காலர் சரி, காலர் பேசிட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறது? தஞ்சாவூர்ல இருந்து மணிகண்டன் பேசுறேன். தஞ்சாவூர் எங்க ஊரு? தஞ்சாவூர்ல எங்க இருக்கீங்க மணிகண்டன்? பட்டுக்கோட்டை. ஐய் பட்டுக்கோட்டையா? நாங்கெல்லாம் கீழவாசல், தஞ்சாவூர் ப்ராப்பர். ஓகே பட்டுக்கோட்டை நம்ம ஊர் தான். ஆமா எல்லாம் பக்கம் தான். ஸோ எப்படி இருக்கு தஞ்சாவூர் இப்போ? தஞ்சாவூர் எப்போ நார்மலா தான் மேடம். ஹைப்பா சொல்லிட்டு இருக்க, நீ நார்மல்றீங்க. அப்படியே செழிப்பா இருக்கு, நெற்களஞ்சியமா இருக்கு அப்படி சொல்லணும். இல்ல மேடம், மழை பெஞ்சாதானே நெற்களஞ்சியமா இருக்கு. மழை இங்கெல்லாம் பெய்யுது, அங்க மழை இல்லையா? இங்க மழை இல்லைங்க. ஆஹா ஓகே. தஞ்சாவூர்ல நம்ம பையன் காலை வைக்கட்டும். பாத்தீங்களா என்னதான் சொல்றாங்க, மழை வரும். ஓகே ஓகே. மணிகண்டன் என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்றீங்க? கார் மெக்கானிக். கார் மெக்கானிக். கார் மெக்கானிக். ஓகே ஓகே. எப்பவுமே வேலை இருக்கும் இல்ல, வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்க தான் பிஸி. ஆமா ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு 100% லவ்க்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா மணிகண்டன்? ஆமாங்க. ஓகே சொல்லுங்க, உங்களுடைய காதல் இந்த லவ் யார் மேல, யாருக்காக தர போறீங்க? என் வைஃப். உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு? ஐயோ பாக்க ஏதோ குட்டி பையன் வாய்ஸ் மாதிரி இருந்தது. ஆமா நான் ஏதோ காலேஜ்ல முடிச்சிட்டு வர்க் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. குட் குட். உங்க வைஃப் பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. உங்க வைஃப் பேர் என்ன? பேர் பிரியா. அடடே பிரியா. இந்த பிரியா பேர் வச்சவங்க வந்து எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? ரொம்ப அன்பா இருப்பாங்களா இல்ல ரொம்ப கோவக்காரங்களா? எப்படி பிரியா? அன்பா இருப்பாங்க. அப்பப்போ கோவம் மிதிப்பாங்க. நம்ம தெரிஞ்ச பிரியா ஒரு பையன் இருக்கான். அப்பப்போ திமிர அதிகமா இருக்கு. ஆமா அதான் சொல்ல வேணா பார்த்தேன். இங்க ஒரு பிரியா இருக்கு. மணிகண்டன் இன்னைக்கு தான் நீங்க முத தடவை கால் பண்ணிருக்கீங்க. நம்ம நட்பு இதோட முடிஞ்சிட கூடாது. என் பேரு பிரியா. இருங்க, அது ஏங்க திமிரு வருது பிரியாக்கு? அது தெரியல, ஆனா அதை விட பாசம் அதிகமா இருக்கும்.
எப்படி எப்படி நாங்களாம் பாசத்தையும் கொடுப்போம், கொஞ்சம் திமிராவும் இருப்போம். இதுல என்ன இருக்கு? அவங்க தானே பாவம், அதை எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த பக்கம் இருக்கிறவங்க தானே பாவம். சரி இல்ல மணி? ஆமாங்க. மணி பார் பேசும்போது ரொம்ப சாந்தமா இருக்காரு, நல்ல ஒரு மாதிரி இருக்காரு மணி. அவர் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் நல்லா டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மரியனன். நிறைய அழகான விஷயங்கள் உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்னும் அழகான விஷயங்கள் உங்களோட ஒய்ஃபை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மரியனன். ஸோ தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணானே நான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கடைசியில் எப்பயும் போல தான் இருக்குது அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா, கொஞ்சம் டிசப்பாயிண்டட். ஓகே பரவாயில்ல, அங்கே மழை இல்லையா? இங்கே அடிச்சு ஊற்றுது சென்னையில். அதான் இங்கே இருக்கிற கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வாமா அனுப்பிச்சு விட்டா எப்படி மழை வரும்? கரெக்ட், மழை வராமல் இருக்குமா? கோவக்கார பைப்ல காலை வச்ச மழை வரும்ல. நீ எதையோ கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். அடுத்து காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் கவிதா மேம். பிரியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி நைஸ். 2-3 நாள் ஆச்சு ட்ரை பண்றேன், ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், இப்பதான் கிடைச்சது லைன். அதுதான் உங்ககிட்ட பேசாம நாங்க 2 பேர் போக மாட்டோம். ஆமா. ஸோ கவிதா மேம், உமா மேம், எல்லாம் வந்து தமிழ்ச்செல்வி மேம், இவங்கெல்லாம் வந்து எங்களோட ரெகுலர் விசிட்டர்ஸ். நீங்களாம் வரல அப்படின்னா எங்களுக்கு ஒரு இன்கம்ப்ளீட். ஆமா, ஒரு ஃபேமிலி. அன்பு கண்டிப்பா நல்லது நடக்கும். நைஸ் நைஸ். ஆமா, நீங்க வரும்போது ஒரு பாட்டு இல்லாம இருந்தா எப்படி? பாட்டா? ஆமா, என்ன நீங்க ஏமாத்துறீங்களே. ஆளப்போல் வேலப்போல் ஆழம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே, நாளப்போல் ரெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே, பதில் கேளு அடிக்கண்ணம்மா நல்ல நாளு கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா போய். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீ சொல்ல, இது என்ன படம், என்ன பாட்டு? இது வந்து எஜமான் படம். ஓகே, ரஜினி சார் இருப்பாரு, மீனா மேம் இருப்பாங்க. அந்த குச்சி பல்லு உடைஞ்சிரும் குத்துவாங்க. போதும் ஏய் இல்லப்பா, நமக்கும் என்ன உனக்கு படம் தெரியும். தான் கேட்டவன. சோ இந்த பாடல் இப்போ நீங்க யாருக்காக பாடுனீங்க? டக்குன்னு சொல்லுங்க. உங்க ஆத்துக்கு நினைச்சு பாடுறாங்க. நினைச்சு பாடி ராத்துக்காரர் தான். சூப்பர் சூப்பர். முதல்ல அவரை பார்த்து பாடின பாட்டுனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்கள ஆமா, ஆடியில செய்தி சொல்லி அந்த சாங் பாடினேன். நைஸ் நைஸ். ஸோ வீட்டில் ஒரே கச்சேரி தான் போல இருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா? அவெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதான் உங்களுக்கு பாடி. அதுதான் மென் பாத்தீங்களா? அப்படின்னா இல்ல, பொதுவா வந்து இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஒரு பெண்ணோ இல்ல லவ் பண்ற பொண்ணோ ஒய்ஃப பேச ஆரம்பிச்சா உட்கார்ந்து கேக்குறாங்கப்பா. கேட்கலன்னா அடி விழுவும்லப்பா. முன்னாடி நாங்க அடிக்க மாட்டோம், இப்ப கட்டையாலே உங்களை அடிப்போம். இந்த பாட்டு பாடியிருக்கேன். இது ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில அது பாடியிருக்கேன், ரசிச்சு கேட்டிருக்காங்க. அது ஒண்ணுதான். பிஸியா இருக்கிறதுனால சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்றது இல்ல. இந்த மாதிரி பாடுற மனைவினா அமைறது காட் கொடுத்த கிஃப்ட்டுங்க. ஏதோ பிரச்சனை பாடுற மனைவி சொல்றேன். நம்ம கோவமா இருக்கும்போது டக்குனமா அந்த பாட்டு பாடுமா, அந்த பாட்டு இந்த பாட்டு அப்படி பாட வைக்கலாம்ல. அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒரே பிஸி. பிஸியா இருக்காரு. எப்பவுமே அப்படி இருப்பாங்க. அது என்னது, ஒரு படத்துக்கு கூட போனது இல்ல. ஐயோ இதுனா ரொம்ப ஓவருங்க. குடும்பத்துல பிரச்சனை உண்டு. அமைதியாரு, அவர் ஏதோ பிஸியா இருக்காராம். இல்ல இல்ல, அவரு வந்து யாருக்காக இவங்க எல்லாம் ஓடுறாங்க, எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா டைம் போயிடும், வாழ்க்கை போயிடும், எல்லாம் போயிடும், நேரம் வராது. என்னைக்கா இருந்தாலும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த மனுஷன். அப்போ நல்லா இருக்க முடியலையே, அப்போ ஒரு படம் பார்க்க முடியலையே, அப்போ ஆத்தோட வெளியே போக முடியலையே, அப்போ அதெல்லாம் வந்து செலவு தான்ப்பா எங்களுக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்ல எங்களுக்கு. நீ என்ன எப்படி மாறிட்ட? போன காலம்ல வேற மாதிரி இருந்த, இப்போ வேற பிரியாவால இருக்க. இல்ல நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது இல்ல, எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃபரெண்டா இருக்கு. சோ கவிதா மேம், நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, இதே ஹாப்பினஸோட அப்படியே தொடருங்க. ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணணும், அந்த வேலை இருக்கு. அதனால நான் இப்படியே ஜாலியா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீங்க விடுங்க, அதுக்கப்புறம் பேரம் பேத்தி எல்லாம் வந்தோம்னா நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். அதுவும் பிஸி ஆயிடுவோம் நானே. ஆமாமா, ஒரு பொண்ணு பாருங்க, காலேஜ் போய் படிச்சு கல்யாணம் ஆகி திரும்ப குழந்தைய பார்த்து திரும்ப ரொட்டீன். ஸோ அவங்க ஒர்க் அப்படியே டே டு ஒர்க்ல போய் சுத்திட்டே தான் இருக்கு. கரெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு கவிதா மேம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஷோட எண்ட் நேரத்துலயாவது நமக்கு கால் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம்.
ஐயோ லைன் Yes, கட் நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கால்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துச்சு, லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜென்ரேஷனோட மென் அண்ட் விமன் 2 பேருமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேலையாகட்டும், குழந்தைகளை பார்த்துக்கிறதாகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும், எல்லாமே. ஸோ அதே நேரத்தில் அந்த அன்பையும் வெளிப்படுத்துறதுலையும் ஈக்குவலைஸாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடது. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ஹஸ்பண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு அப்ரிஷியேட் பண்ணாலும், இல்லை வைஃப் அதை ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அதை ஹாப்பியாக கொண்டு போகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சண்டே, ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது அடுத்த நாள் சிம்பிள் இல்ல மன்னிப்பு, மாமா சாரிமா தெரியாம பண்ணிட்டேமா, முடிஞ்சு போச்சு. அதுக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருந்தது, நம்ம வெளியே போய் அவ பேசலையே, என்னடா இது, எங்க போக சுத்தி முத்தி வீட்டுக்கு தான் போகணும். ஒய்ஃப் முடிஞ்ச பார்த்து தான் ஆகணும். லவ் பண்ற பையன் லவ் கிட்ட பேசி தான் ஆகணும். அதாவது சிம்பிளுங்க. சாரி மன்னிச்சு தெரியாம பண்ணிட்ட விடுமா, அவ்வளவுதான் முடிஞ்சு போய். இப்படி சொல்லும் போதே எனக்கு உன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறேன். இல்ல எப்பவுமே அப்படிதான். ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், தப்பு எம்எல்ஏ இல்லையா உண்மையிலே, சரி விட தெரியாம பண்ணிட்ட விட, இப்ப என்ன இருக்கு? கரெக்ட். ஏன்னா லைஃப்னு ஆயிடுச்சு, ஒய்ஃப்னு ஆயிடுச்சு, வேற வழி இல்ல. நீ என்ன பண்ணாலும் ஒரே ரைமிங்கா பேசுற. இல்ல பொதுவா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். என்ன ஆனாலுமே சரி விட தெரியாம பண்ணிட்டு விட்டு தொலை, இப்ப என்ன அப்படின்றீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அதுதான் எனக்குமே பிடிக்கும். ஒரு எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு மென் எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் அவரால் பண்ண முடியும், ஆனா பண்ணாம இருக்காங்க பாத்தியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மென் நினைச்சா ஒரு விமனை பிசிக்கலா அபியூஸ் பண்ண முடியும், சரியா, வேர்பலா அபியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மென்னை நினைச்சா என்ன வேணாலும் நம்ம வந்து ஆப்போனண்ட்ல பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் பண்ணாம சிம்பிளா ஒரு சாரி, அவங்கள டவுன் பண்ணிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தட் ஃபேமிலி இஸ் ஆசம், அந்த மென் இஸ் ஆசம் இல்ல. சோ அந்த சின்ன ஒரு சாரியில எல்லாமே முடிஞ்சிருங்க. ஆல் தி ஹாப்பினஸ். எஸ், இவ பேசுனது இப்போ இன்னைக்கு அப்படியே இவ்வளவு ஷோ பண்ணிருக்கேன். எனக்கு ஏதோ என் வீட்டுக்குள்ள வந்து சில விஷயங்கள் பார்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு. நீ பேசுற சோ குட், சோ குட். ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து நம்ம லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போவோம். எப்பவுமே உங்களோட 100% லவ் யார் உங்க மேலே கொடுக்குறாங்களோ அவங்கள என்றைக்குமே காயப்படுத்தாதீங்க, சந்தோஷமா இருங்க. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ வி ஆர் லீவிங் நவ். பை பை, டேக் கேர். திஸ் இஸ் பிரியா அண்ட் ஐ ஓபன் 100% லவ்.